வணக்கம். போன வீடியோவில் இயற்கை விவசாயத்தோட நிரந்தர பாத்தி அமைத்து பெர்மாகல்ச்சர் முறையில் வேளாண்மை பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னும் அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப தெளிவாக ஆழமாக அதை பற்றி பார்க்கலாம். ஒரு பயிர் பண்ணும்போது நாம் பண்ண வேண்டியது உலர்றது, பாத்தி அமைக்கிறது, நடவு பண்ணுறது, நீர் பாய்க்கிறது, களை எடுக்கிறது, உரமிடுறது, அறுவடை பண்ண வேண்டியது. இதில் நம்ம இந்த இயற்கை முறையில் நம்ம பயிர் பண்ணும்போது, அதில் பெர்மாகல்ச்சர் முறையில் பண்ணும்போது உழுறதோ, பாத்தி அமைக்கிறதோ, களை எடுக்கிறது, இந்த 3 பகுதியும் நமக்கு அது தேவை இருக்காது. நீர் பாய்ப்பு கூட நம்ம சொட்டு நீர் பாசனம் இல்லை சிறு பாசனம் இந்த மாதிரி முறையில் பண்ணுன்னா நீர் பாய்க்கிறதுக்கான நம்மளோட தேவையும் இருக்காது. அது போக உரமிடுறது இயற்கை முறையிலே உரமிட்டால் அந்த பகுதியும் இருக்காது. ஸோ நமக்கு 2 விஷயந்தான் இதில் இருக்கும். நடவு, அறுவடை, இந்த 2 விஷயத்தை சார்ந்து தான் இந்த பெர்மாகல்ச்சர் விவசாய முறை இருக்குது. பெர்மாகல்ச்சர் முறையில் வட்டப்பாத்தி மற்றும் மேட்டுப்பாத்தி அமைக்கும்போது முதல் முறை பாத்தி அமைக்கிறதுக்கான செலவு மட்டும்தான். அதுக்கப்புறம் அதே பாத்தியில் தான் அடுத்தடுத்த பயிர்கள் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணோம்னா, முதல்ல அந்த பாத்தி அமைக்கும்போது குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 அடி அந்த பாத்தியோட அகலம் இருக்கும். பெர்மாகல்ச்சர் முறையில் நிரந்தர பாத்தி அமைக்கும்போது இதற்குண்டான செலவு முதல் முறை மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாத்தியோட பராமரிப்பு செலவு மட்டும்தான். ஒரு நடவு, ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த அறுவடை முடிஞ்சிட்டு அதோட அறுவடையான அந்த பயிர்களை அந்த பாத்திக்கு மேலே நம்ம பரப்பி இந்த பாத்தியை நம்ம பராமரிச்சுட்டு வர்றோம். அடுத்த அறுவடை போது அதுக்கு மேலே உள்ள நம்ம போன அறுவடையில் உள்ள அந்த செடிகள் அதோட மக்கி அந்த மேட்டு பாத்திக்கு மேலே மக்கி நல்ல உரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பயிர்களை அதுக்கு சைட்லே திரும்பவும் நம்ம பண்ணலாம். சில விவசாயிகள் மேட்டுப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேட்டுப்பாத்தி முறையை ஒரு சில விவசாயிகள் 10 வருஷம் 20 வருஷம்லாம் பராமரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு உழுறது, பாத்தி அமைக்கிறதுக்கு உண்டான செலவு இங்கே இல்லை. இன்னொன்று, நம்ம போன பயிரோட கழிவுகளை மேலே போட்டு சுழற்சி முறையில் பண்ணுறதுனால இதுக்கு மண்ணை நம்ம மூடாக்கு முறையில் பாதுகாக்கிறதுனாலையும் இது நம்ம களைகளை நல்லா கட்டுப்படுத்துகிறோம். ஸோ களைகள் முளைக்கிறதுக்கான அங்கே வழியே இல்லாத மாதிரி நம்ம பண்ணுறோம் மண்ணை மூடி. அப்போது நம்ம நேராக நீர்ப்பாசனம் கொடுக்கும்போது அந்த மேலே உள்ள நம்ம மூடாக்குக்கு நம்ம நீர்ப்பாசனம் கொடுக்கறதுனால சூரிய வெப்பத்தை நம்ம இப்போ இது பண்ணுறோம், மண்ணுக்கு கொடுக்காம நம்ம தடுக்கிறோம். அதனால் நம்ம நீர் பாசனம் கொஞ்சம் கொடுத்தா கூட நிறைய நாள் நம்ம ஈரம் காயாமல் தடுக்கலாம் இந்த மூடாக்க முறையில். இந்த பெர்மாகல்ச்சர் பாத்தி முறையில் நிரந்தர வேளாண்மை பண்ணும்போது ஒரு முறையும் சுழற்சி முறையில் பயிர்களை பண்ணணும். ஒரு பயிர்கள் பண்ணும்போதும் அந்த நிலத்துக்கு தேவையான சத்துக்களை நம்ம உரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சத்துக்களை ஒரு பயிருமே தன்னோட அந்த இலைகள் மூலமாக காற்றுலேருந்து எடுத்து நம்ம நிலத்துக்கு கொடுக்குது. ஸோ இந்த சுழற்சி முறையில் பண்ணும்போது நம்மளோட மண் ரொம்ப வளமாகுது. இன்னொன்று, நம்ம இந்த பயிர் அறுவடை பண்ணிவிட்டு கழிவுகளை அந்த பாத்தியிலே நம்ம போடுறதுனால நம்ம மண்ணோட வளம் இன்னும் பெருகுது. இன்னும் நம்ம அந்த பாத்தியை நம்ம மிதிக்க மாட்டோம். அதுக்கு நம்ம அந்த பள்ளத்தில் தான் நம்ம நடக்கிறதுனால இன்னும் அந்த பாத்தியோட மண் ரொம்ப இலகுவாக இருக்கும். நம்ம செடி ரொம்ப ஆழமாக வேர்கள் போய் நல்ல வளமாக வளரும். ஒரு விவசாய நிலத்துக்கு தேவையான உரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 உரங்கள் இருக்குது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், NPK அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 உரங்களையும் நம்ம ரசாயன உரங்களாக நம்ம வாங்கி பயன்படுத்துதோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இயற்கை முறையிலே இது எல்லாமே நமக்கு கிடைக்கிது. அதுக்கான வழிமுறைகள் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ சுழற்சி முறையில் பயிர் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, நம்ம இப்போ வேர்க்கடலை பண்ணுறோம் இல்லையா, வேர்க்கடலை பண்ணும்போது இந்த வேர்க்கடலைக்கு ஒரு சக்தி உண்டு. எப்படின்னா, அந்த வேர்க்கடலையோட இலைகள் காற்றில் இருக்கிற நைட்ரஜன் ஆக்சைடை எடுத்து நம்ம நிலத்துக்கு கொடுக்கும்.
அப்போ நிலத்துக்கு தேவையான நைட்ரஜன் வந்து நம்ம வேர்க்கடலை பயிர் பண்ணுறதுனாலே நமக்கு கிடைக்கிது. இப்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இயற்கையிலே நம்ம உரங்களை இது பண்ணுறது தான் நமக்கு வளமானதும் கூட. ரொம்ப நாள் நம்மளால் பண்ண முடியும், நம்ம மண்ணோட வளத்தை கூட்ட முடியும். நம்ம செயற்கை இந்த மாதிரி ஒரு பூச்சிக்கொல்லி உரங்கள், யூரியா, பாஸ்பேட், டிஏபி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம மண்ணோட வளத்தை, மண்ணில் இருக்க நல்ல நல்ல நுண்ணுயிரிகள், பாக்டீரியாஸ், மண்புழு எல்லாத்தையும் நம்ம கொன்னுடுறோம். இப்படி கொல்லும்போது மண்ணில் இருக்கிற கார்பன்ஸு, மண்ணில் இருக்கிற அந்த தன்மை எல்லாமே போயிடுது. அது போய் மண் அப்படியே சேர்ந்து பாறையாயிடுது. அதனால தான் இப்போ இருக்கிற விவசாய நிலங்கள், இந்த ரசாயன உரங்களை அதிகமாக பயன்படுத்துகிற விவசாய நிலங்களில் உழுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ உள்ள மண் இறுகி போயிருக்குது, இலகுவாக இல்லை. இந்த பெர்மாகல்ச்சர் விவசாய முறையில் நம்ம பார்த்துருக்கோம், உழுறது, பாத்தி அமைக்கிறது, களை எடுக்கிறது, உரமிடுறது, நீர் பாய்க்கிறது, இந்த மாதிரியான நம்ம பெரிய பெரிய செலவுகளை நம்ம எப்படி குறைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஆனால் இதை நம்ம இன்னும் நிறைய நம்ம கற்றுக்கணும். இதுக்கு நிறைய செயல்முறைகள் நமக்கு தேவைப்படுது. இப்போ நாங்களே ஆரம்பித்து ஒரு 2 வருஷம்தான் இருக்கோம். பட் இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க, 10 வருஷம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வருஷங்கள் போய்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் பொறுமையாக, நிதானமாக, எந்தவித ரசாயன உரங்களும் இல்லாமலே இதை எல்லாத்தையும் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் பெர்மாகல்ச்சர் அப்படின்ற நிரந்தர வேளாண்மையை எப்படி இயற்கை விவசாய முறையில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னொன்று, இதில் உழவு, பாத்தி அமைக்கிறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரியான செலவுகளை எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரியான பகுதிகளை எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த பெர்மாகல்ச்சர் முறையில் நமக்கு இருக்கிறது 2 தான், நடவும் அறுவடையும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை சுழற்சி முறையில் பண்ணுறதுனால அதுவே மண்ணுக்கு உரமாகவும் தேவையான சத்துக்களும் மண்ணுக்கு கொடுக்குது. நீர் பாய்க்கிற முறையை இன்னும் எளிமையாக பண்ணலாம். அதுக்கு இந்த இரிகேஷன் சிஸ்டம், சிறுபாசனம், சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி பண்ணணும். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மறக்காமல் ஸ்ரீ புலியடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கமெண்ட்ஸை படித்து தான் நாங்கள் எங்களோட அடுத்து வர்ற வீடியோஸை நாங்கள் இன்னும் திருத்திக்க முடியும், இன்னும் நல்லா பண்ண முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி.